கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 14:20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு தீர்க்கமான திட்டமான ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவன் அப்படின்னு. இன்றைக்கும் அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல் வார்த்தை. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் போராட்டத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, ஏன் உங்கள் குடும்பத்திலேயே சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். அதே போல் படிக்கின்ற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல, ஊழியத்தில் எந்த விதத்திலேயாவது சத்துருக்கள் எழும்பின அந்த செய்தியை கேட்டு, அந்த காரியங்களை கண்ணார கண்டு, அது நிமித்தமாக எழும்பக்கூடிய பயம், கலக்கம், நடுக்கம், இப்படிப்பட்டதான ஒரு தவிப்பு யாருக்காவது இருக்கலாம். வாழ்க்கை குறித்த, ஐயோ என் வாழ்க்கை கூட இப்படி சத்துரு சிதறடிச்சு விட்டானே என்று சொல்லி காலங்கள், சூழ்நிலைகள், சமயங்கள் எல்லாம் எதிராக இருக்கிறதை பார்த்து உங்கள் மனசு சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்வார்த்தை என்னென்னா, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த தெய்வனுக்கு என்று. அப்போ இன்றைக்கு என்ன தூது ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, உங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் இன்றைக்கு உங்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அதாவது அந்த சத்துரு இதுவரைக்கும் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம். காலம், திசைகள் மாறுகிறது. இனி அந்த சத்துருவை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இதுவரைக்கும் உங்களை பார்த்து கொக்கரித்த, ஏளனமாய் பேசின, கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தின, அவமானப்படுத்தின அந்த நபரை, அந்த சத்துருவை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பதன் மூலமாக அவன் மீது உங்களுடைய ஆளுகையை இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஆகவே கலங்காதீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் அமைதியாகத்தான் இருந்தீர்கள். அவன் ஏறி ஆட்டம் பார்த்தான். ஆனால் இனி அவன் ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சத்துருனுடைய எல்லா திட்டங்கள் நிர்மூலமாகிவிட்டது. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு அவனை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆகவே இனி எழும்புங்கள், தைரியமாக நின்னுங்கள், எதையும் ஃபேஸ் பண்ண ஆயத்தமாகுங்க கர்த்தருடைய பலத்தினால. ஆகவே நான் சொல்லுவது ஆவிக்குரிய யுத்தத்தை சொல்லுகிறேன். ஆகவே ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு நாம் ரெடியாக இருப்போம். அவன் வீழ்ந்து போனான். அவனை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆகவே இனி அவனை கண்டு இதுவரைக்கும் எழும்பின பயம், நடுக்கம், திகில் இவை எல்லாவற்றுக்கும் விலகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். சத்துருவை என் கையில் ஒப்பு கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று துதி மாலைகளை ஆண்டவருக்கு இடுங்கள். நிஜமாகவே துதியினால் ஒரு வெற்றியை இந்த நாளில் கேட்பீர்கள், பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆகவே இந்த நாள் சத்துருவின் மீது வெற்றி எடுக்கிற, ஜெயம் எடுக்கிற நல்ல நாள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கழிவுறுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக மாறட்டும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, சத்துருவை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை துதிக்க வச்சது நல்ல தெய்வத்துக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல அதிகாரத்தை கொடுத்து கம்பீரமாக எழும்ப வச்சிங்க. அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.